வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வெண் பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15 to 20 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 minutes நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா பார்த்திங்கன்னா 5 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்லா கொள்ளையே நமக்கு வேகணும். பருப்பு லைட்டாக மட்டும் வறுத்துடுங்க. ரொம்ப இந்த சாம்பாருக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்க வேண்டாம். லைட்டாக வறுத்தா போதும். இப்போ 2 டம்ளர் எடுத்தாலும் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி அதிகமாக போனால் கூட தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு குழஞ்சி தான் வரணும் பொங்கல். இனி இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இனி நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாங்க. நல்லா குழைய வெந்துடும். இப்போ விசில் போயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. கரெக்டான பதத்தில் இருக்குது. இதில் நம்ம சீரகம் குருமிளகெல்லாம் போட்டு நெய்யில் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் பிடிக்காது, நெய் மனம் பிடிக்காதுங்கிறவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சிட்டு கடைசியில் 1 ஸ்பூன் மட்டும் மேலே பொங்கலில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் வறுக்க பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். குருமிளகு 1க்கு 2 தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா குருமிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் கூட பார்த்திங்கன்னா உளுந்த வடை நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.